ஒரு திவ்ய தேசம். வடநாட்டு திருப்பதிகள் 96. திரு அயோத்தி. மூலவர் ஸ்ரீராமன், சக்கரவர்த்தி திருமகன் ரகுநாயகன். வீற்றிருந்த திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலம். தாயார் சீதா பிராட்டி. விமானம் புஷ்கல விமானம். தீர்த்தம் பரமபத சத்திய புஷ்கரணி. ஸ்தல விருட்சம் சரையூ நதி. மங்களாசாசனம் நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இந்த கஷேத்திரத்தில் தான் ஸ்ரீராமபிரானின் அவதாரம். இந்த கஷேத்திரத்திற்கு அயோத்தியா, அபராஜிதா என்ற பெயர்களும் உண்டு. முக்தி தரும் கஷேத்திரங்களில் முதன்மையானது. ஸ்ரீவைகுண்டத்தின் அம்சமான ஒரு சிறு பகுதியை பகவான் பிரம்மனுக்கு கொடுக்க அவர் ஸ்வயம்புவ மனுவுக்கு கொடுத்தார். அவர் அதை சரையூ நதியின் தெற்கு கரையில் எழுந்தருள பண்ணினார். சரையூ என்றால் சரஸ் யூ, அதாவது பிரம்மனின் மனமே உருகி ஒரு பெரிய நதியாக மாறியது. சரையூ நதிக்கரையில் கோதானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு சேவிக்க வேண்டிய இடங்கள் ராமஜன்ம பூமி, கனகபவன், பரதபவன். சரையூ நதிக்கரையில் குப்தார் காட், லக்ஷ்மண் காட். இது முக்தி தரும் கஷேத்திரங்களில் ஒன்று. மொகல் சராய் லக்னோ மார்க்கத்தில் பைசாபாத் ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் திரு அயோத்தி திருத்தலம் உள்ளது.